முழுமையான தாவோவை பற்றி லாவோ சூ கூறுகிறார். சொடியம் சொல்லக்கூடிய தாவோ முழுமையான தாவோ அல்ல. மேலும் ஒப்பீட்டு எதிர்நிலைகளின் எழுச்சியில் அவர் கூறுகிறார். எனவே முனிவர் செயல் இல்லாமல் விவகாரங்களை நிர்வகிக்கிறார். வார்த்தைகள் இல்லாமல் கோட்பாட்டை பிரசங்கிக்கிறார். எல்லாம் எழுகிறது, ஆனால் அவர் அவற்றிலிருந்து விலகுவதில்லை. அவர் அவற்றுக்கு உயிர் கொடுக்கிறார், ஆனால் அவற்றை கைப்பற்றுவதில்லை. அவர் செயல்படுகிறார், ஆனால் அவற்றை பொருத்துவதில்லை. அவர் நிறைவேற்றுகிறார், ஆனால் எந்த பெருமையையும் கோருகிறார். அவர் எந்த பெருமையையும் கோராததால் அவரிடமிருந்து அந்த பெருமையை பறிக்க முடியாது. நான் மகாவீரரை என் கடமையின் ஒரு பகுதியாக பேசுகிறேன். என் இதயம் ஒருபோதும் அவருடன் இல்லை. அவர் மிகவும் கணிதவியலாளர். அவர் ஒரு மாயவாதி அல்ல. அவருக்கு கவிதை இல்லை. அவர் பெரியவர், ஞானம் பெற்றவர், ஆனால் ஒரு பரந்த பாலைவனம் போன்றவர். நீங்கள் அவரிடம் ஒரு சோலையையும் காண முடியாது. ஆனால் நான் ஒரு ஜைனராக பிறந்ததால் நான் சில கடன்களை செலுத்த வேண்டும். நான் அவரை என் கடமையாக பேசுகிறேன், ஆனால் என் இதயம் அங்கு இல்லை. நான் மனதில் இருந்து மட்டுமே பேசுகிறேன். மகாவீரரை பற்றி பேசும்போது நான் ஒரு வெளியாளாக பேசுகிறேன். அவர் எனக்குள் இல்லை, நான் அவருக்குள் இல்லை. மோசஸ் மற்றும் முகமதுவை பற்றியும் இதுவே உண்மை. நான் அவர்களை பற்றி பேச விரும்பவில்லை. நான் அவர்களை பற்றி பேசியதில்லை. நான் ஒரு ஜைனராக பிறந்திருக்காவிட்டால் மகாவீரரை பற்றியும் நான் ஒருபோதும் பேசியிருக்க மாட்டேன். பலமுறை என் முகமதிய சீடர்களோ அல்லது என் யூத சீடர்களோ என்னிடம் வந்து, நீங்கள் ஏன் முகமது அல்லது மோசேயை பற்றி பேசக்கூடாது என்று கேட்கிறார்கள். அதை அவர்களுக்கு விளக்குவது கடினம். பல முறை அவர்களின் முகங்களை பார்த்து நான் பேசுவேன் என்று முடிவு செய்கிறேன். பல முறை நான் மோசஸ் மற்றும் முகமதுவின் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பார்க்கிறேன். பின்னர் மீண்டும் அதை ஒத்தி வைக்கிறேன். என் இதயத்தில் எந்த மணியும் ஒலிக்காது. அது உயிருடன் இருக்காது. நான் பேசினால் அது ஒரு இறந்த விஷயமாக இருக்கும். மகாவீரரிடம் நான் உணருவது போல் அவர்களிடம் ஒரு கடமையை நான் உணரவில்லை. அவை அனைத்தும் ஒரே வகையைச் சேர்ந்தவை. அவை மிகவும் கணக்கீட்டு, தீவிரவாத, அவை எதிர் தீவிரத்தை இழக்கின்றன. அவை ஒற்றை குறிப்புகள், இணக்கங்கள் அல்ல, சிம்பொனிகள் அல்ல. ஒரு ஒற்றை குறிப்பு அதன் அழகு, ஒரு கண்டிப்பான அழகு, ஆனால் அது சலிப்பானது. எப்போதாவது பரவாயில்லை, ஆனால் அது தொடர்ந்தால் உங்களுக்கு சலிப்பாக இருக்கும். நீங்கள் அதை நிறுத்த விரும்புவீர்கள். மகாவீரர், மோசஸ் மற்றும் முகமது ஆகியோரின் ஆளுமைகள் ஒற்றை குறிப்புகள் போன்றவை, எளிமையானவை, கண்டிப்பானவை, அழகானவை கூட எப்போதாவது. ஆனால் நான் மகாவீரரையோ மோசஸையோ அல்லது முகமதுவையோ சாலையில் சந்தித்தால்